ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 56th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம் கரெக்டா. ஸோ தென் நெக்ஸ்ட் 57th சம் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, the dimension of a rectangular hall. ஓகேவா. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஹால் இருக்கு. ஸோ இந்த ஹாலோட டைமென்ஷன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இப்போ என்னென்ன 5 மீட்டர் 4 மீட்டர் 3 மீட்டர் எப்பவுமே இந்த மாதிரி 3 வரும் பொழுது ஓகேவா நம்ம வித்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஓகேவா. தென் a window occupy an area of 4 square meter. ஸோ இதுலயே என்ன இருக்குன்னு சொல்றாங்க, விண்டோ ஒன்னு நடுவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வித்தவுட் விண்டோ த ஏரியா ஆஃப் வால். ஸோ அப்போ விண்டோ இல்லாம பேலன்ஸ் இருக்கிற வாலோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஹால் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஹாலோட ஏரியா மைனஸ் விண்டோவோட ஏரியா. ஸோ விண்டோவோட ஏரியா டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஹாலோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஹால் கொடுத்து 3 டைமென்ஷன் வரும் பொழுது ஃபார்முலா எழுதிக்கோங்க. 2 into ஸோ ஏரியா ஃபார்முலா. ஸோ இந்த இதை வந்து நம்ம வால்ஸ் அப்படின்றதுனால நம்ம இது என்னவா கன செவ்வகம் ஓகேவா. ஸோ கியூபாய்ட், இங்க இங்கிலீஷ் மீடியத்துல ரெக்டாங்குலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபாய்ட் ஓகேவா. ஸோ கியூபாய்ட் அப்படின்னு வரும் பொழுது நம்ம ஃபார்முலா என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2h பிராக்கெட்ல எல் பிளஸ் டபிள்யூ ஓகேவா. ஸோ லென்த்து வித்து அதுக்கப்புறம் ஹைட்டு எப்பவுமே இப்படிதான் இருப்போம். எல்பிஹெச் எடுக்கிறோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க நம்மளுக்கு 3 இது வரும்போது எல்டபிள்யூஹெச் ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 2 into 3 என்ன வரும் 6. 2 into சாரி ஏன்னா இது பிராக்கெட் வரனால 3 உள்ளதான் மல்டிப்ளை பண்ணோம். எல் பிளஸ் டபிள்யூ. ஸோ 5 plus 4 9. ஸோ 6 into 9 54 ஓகேவா. ஸோ இது வந்து டோட்டல் ஹாலோட ஏரியா ஓகேவா. பட் கொஸ்டின் வந்து விண்டோவை மைனஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ விண்டோவோட ஏரியா நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ டோட்டல் ஏரியா மைனஸ் விண்டோ ஏரியா. ஸோ 54 minus 4 is equal to 50. ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன் ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கியூபாய்டு ஹால் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கு, இதான் கியூபாய்டு சரியா. ஸோ இந்த கியூபாய்டு ஹால்ல நடுவுல விண்டோ வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இல்லைன்னா சைட்ல விண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல விண்டோ இருக்கு ஓகேவா. ஸோ இந்த விண்டோவோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 ஓகேவா. 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ இந்த ஜன்னலோடது வந்து 4. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜன்னல் இல்லாம இந்த மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஏரியா மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா. ஸோ ஜன்னலோட ஏரியா கொடுத்துட்டாங்க. தென் அந்த டோட்டல் ஹாலோட உங்களுக்கு டைமென்ஷன்ஸையும் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம தான் ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும், டைமென்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஹாலோட ஏரியால இருந்து இந்த விண்டோவோட ஏரியாவை மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இருக்கிறது கிடைச்சிருமா. ஸோ அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கியூபாய்டோட ஏரியா ஓகேவா. எப்பவுமே இந்த கியூபாய்டு இந்த ஹால்னு தான் வரும். ஸோ ஹால்னு வந்தாலே இதுதான் ஃபார்முலா ஓகேவா. ஸோ எல் டபிள்யூ ஹெச்ன்னு எடுக்கணும் ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்னன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2h into எல் பிளஸ் டபிள்யூ ஓகேவா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 into ஹெச்சோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் 3 ஓகேவா. தென் எல் பிளஸ் டபிள்யூ. ஸோ 5 plus 4 என்னது 9. தென் ஃபைனலா மல்டிப்ளை பண்ணும். 2 3s are 6, 6 9s are என்னது 54. ஸோ இந்த 54ன்றது டோட்டல் ஹாலோட ஏரியா. ஆனா
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஜன்னலை தவிரன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜன்னலோட ஏரியாவை என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். ஸோ 54 minus 4 is equal to 50. ஓகேவா, காவி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. The volume of cuboid is 1989. So வால்யூமோட வேல்யூவே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட். ஓகேவா, ஸோ வால்யூம் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா, V is equal to L into B into H. ஸோ கியூபாய்டோட ஃபார்முலா என்னது, வால்யூம் LBH. ஸோ இதில் அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ வால்யூமோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1989. தென் LB கொடுத்துட்டாங்களா, 17 into 13 into H. ஸோ H தான் தெரியாது. இப்போ H மட்டும் இங்க வச்சுட்டு பேலன்சிங் எடுத்துட்டு போலாமா. ஸோ 1989 divided by 17 into 13. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு H. ஸோ இது ரெண்டுமே பிரைம் நம்பர். ஓகேவா, அதனால நம்ம நார்மல் டிவிஷன் தான் பண்ணும். ஓகேவா, ஸோ 1989 முதல்ல நான் 13ஆல கேன்சல் பண்றேன். ஓகேவா, ஸோ 13 டேபிள் அடிக்கும் போது எத்தனை டைம்ஸ், ஃபர்ஸ்ட் 1 டைம் வரும் 13, then 68, 4 times வருமா, 4 3s are 12, balance 1, 52. சார் 5 times வரும். 5 3s are 15, 165. Again balance 39. எத்தனை டைம்ஸ் வரும், 3 times வரும். ஓகேவா, அப்போ 13 டைம் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, 153. ஓகேவா, அப்போ ஃபைனலா 153 டிவைடட் பை 17. ஓகேவா, 17 153 எத்தனை டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகும். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணி பாருங்க, 9 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ என்னது, 9 சென்டிமீட்டர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ் தான், காப்பி பண்ணிக்கோங்க. Next question.
Next question பாருங்க. How many cubes of 3 cm each can be cut out of cube of 18 cm each? அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டுமே வந்து கனசதுரம் தான், கியூப். ஓகேவா? ஸோ கியூப் அப்படின்றப்போ எல்லா சைடுமே எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 18 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 18 சென்டிமீட்டர் இருக்கிற கனசதுரத்துல இருந்து 3 சென்டிமீட்டர் இருக்கிற கனசதுரமா பிரிச்சு எடுக்கணும்னா மொத்தம் எத்தனை கனசதுரங்கள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் ரெண்டுமே சேமா இருந்து மெஷர்மெண்ட் வேல்யூஸ் மட்டும் வேற வேற கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம். ஓகேவா? ஸோ வால்யூம் அதாவது ஹவு மெனி நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னா n இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக்கர் சைஸ் divided by volume of smaller size. ஓகேவா? ஸோ அதாவது பெரிய கனசதுரத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கனசதுரத்தின் கன அளவு. ஓகேவா? ஸோ இந்த எண்ன்றதான் மொத்தம் எத்தனை எடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணாம ரெண்டுமே என்னதான், கியூப் தான். ஸோ கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்னது, ஏ கியூப். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் திங் ரெண்டுமே மெஷர் இது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், யூனிட். ஸோ இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ வால்யூம் ஆஃப் பிக் சைஸ். ஸோ பிக் சைஸ் இங்க என்னது 18 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 18 into 18 into 18 divided by smaller size ஓட measurement என்னது 3. So 3 into 3 into 3. So cancel பண்ணலாமா? So எல்லா 3மே 18 எத்தனை times போகும், 6 times. It means 6 cube. So 6 cube ஓட value என்னது 216. Option C. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து இது வெட்டி எடுக்கிறதோ இல்ல இந்த மாதிரி கட் பண்றது அந்த மாதிரி கேட்டாங்கனாலே வால்யூம் தான். அதே மாதிரி மெல்ட் பண்றதுன்னு சொன்னாலும் என்னதான், வால்யூம் தான். ஸோ ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப் மாறுது அப்படின்னாலும் வால்யூம் தான். ஓகேவா? ஸோ ஃபார்முலா இது எழுதிக்கோங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக் சைஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மாலர் சைஸ். அதாவது பெரிய பக்க அளவின் கன அளவு டிவைடட் பை சிறிய பக்க அளவின் கன அளவு. ஃபார்முலா எழுதிக்கோங்க. எப்பவுமே மேலதான் பெருசா இருக்கணும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் தான் பெருசா இருக்கணும். ஸோ பெருசா இருக்கிற வேல்யூவை நியூமரேட்டர்ல போடணும், சின்னதா இருக்கிற மெஷர்மெண்ட்டை கீழே போடணும். அவ்வளவுதான், டினாமினேட்டர்ல போடணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? So the curved surface area. So curved surface area na என்னது, CSA. ஓகேவா? So CSA of cone. So கூம்பின் வலைப்பரப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க, வலைப்பரப்பு 440. ஓகேவா? தென் அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 14 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட். நான் ஸ்லாண்ட் ஹைட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்லாண்ட்னு வந்தாலே என்ன வரணும், எல். ஓகேவா? ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கோனோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஆர்எல்.
ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க சிஎஸ்ஏ வேல்யூ தெரியும், பைக்கு 22/7, ஆரோட வேல்யூவும் தெரியும். ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி எல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 440 இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்டூ 14 இன்டூ எல். ஸோ டைரக்டா 7 14ல 2 டைம்ஸ் போகுமா? ஸோ அப்போ என்ன வரும்? 440 டிவைடட் பை 22 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு எல். எல் மட்டும் இங்கே இருக்கட்டும். ஸோ இங்கே மல்டிப்ளேல இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைட் போனால் டிவிஷன். ஓகேவா? ஸோ 22 44ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ 20 வரும். ஸோ 22ல எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 10 சென்டிமீட்டர். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு கூம்பின் வலைபரப்பு கொடுத்துருக்காங்களா, அதன் ஆரம் கொடுத்துட்டாங்க. ஸோ சாய் உயரம், சாய்ந்தல் அப்படின்னாலே எல். ஓகேவா? ஸோ அப்போ வலைபரப்பு இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல். ஓகேவா? ஸோ ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸோ வலைபரப்பு கொடுத்துட்டாங்க, பையோட வேல்யூ தெரியும், ஆரமோட வேல்யூ தெரியும். ஸோ எல்லோட வேல்யூ அப்படியே வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணா 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The base of cone and cylinder have same radius. அதாவது ஒரு கூம்பு, ஸோ கூம்புனா இதை ஐஸ்கிரீம் எப்படி திருப்பி போகணும். ஓகேவா? ஸோ கூம்பு பிளஸ் சிலிண்டர். கரெக்டா? ஸோ கூம்போட பேஸும் சிலிண்டரோட அடிப்பகுதியும், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்ல தான் இருக்கும், ரெண்டோட அடிப்பகுதியுமே. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டோட ரேடியஸுமே, அதாவது ஆரம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 6. ஓகேவா? ஸோ இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ரேடியஸ் தான். ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூ என்னது? 6. அடுத்தது ஆரம் ரெண்டுமே 6 தான். தென் they have also same height. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 8. ரெண்டுமே 8 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. ஸோ இதோட உயரமும் 8 தான், இதோட உயரமும் 8 தான். அப்போ ஹெச்சோட வேல்யூ ரெண்டு சைடுமே என்னதான்? 8 தான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the ratio of the, ஓகேவா, curved surface area of the cylinder to the cone. அதாவது சிலிண்டருக்கும் கோனுக்கும் இருக்க வலைபரப்புக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உருளையின் வலைபரப்பிற்கும் கூம்பின் வலைபரப்பிற்கும் உள்ள விகிதம். ஸோ அப்போ ரெண்டுலையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ இங்க போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சிலிண்டர். யாரை ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ அவங்க தான் முதல்ல போடணும். ஸோ சிலிண்டர். ஓகேவா? ஸோ உருளை, தென் கூம்பு. ஓகேவா? ஸோ உருளையோட வலைபரப்பு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், என்னது? 2πr/h. தென் கூம்பு, கூம்போட வலைபரப்பு என்னது? πr/l. இப்ப பாருங்க, ஆரும் ஹெச்சும் சேம், அப்ப டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா? பை ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும், ரெண்டு பக்கமும் 22/7 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டு பக்கமே ரேடியஸ் சேம் தான், கேன்சல் ஆயிரும். பட் ஆனா இங்க பாருங்க, சோ இங்க உருளைக்கு வந்து ஹெச் இருக்கு, ஹெச் வந்து 8 தான். ஓகேவா? ரெண்டு பக்கமும். ஆனா கூம்போட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? πr/l. சோ எல் மீன்ஸ் இந்த ஸ்லாண்டிங் ஹைட். அப்ப எல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப எல்லோட ஃபார்முலா என்னது? √r² + h². சோ ஆரோட வேல்யூ என்னது? 6. சோ 6² என்னது? 36. தென் ஹெச்சோட வேல்யூ என்னது? 8. ஸோ 8ஓட ஸ்கொயர்னா 64. தென் ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும்? 100. ஸோ 100க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ வரும்? 10. அப்போ எல்லோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 இன்டூ ஹச்சோட வேல்யூ என்னது 8, தென் எல்லோட வேல்யூ என்னது 10. இப்போ இதுல ரெண்டுலயும் காமனா 2 போகுமா? ஸோ எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். அவ்வளவுதான். இங்க ஈவன் நம்பர், இங்க ஆட் நம்பர், கேன்சல் ஆகாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 8:5. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஃபார்முலா சப்ஸ்டியூஷனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. The radius, ஓகேவா? So the radius of sphere So the radius of sphere and right circular cylinder are equal. So மொத்தம் ரெண்டு, அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இதுல ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So கோளம், ஸ்பியர், தென் சிலிண்டர், உருளை. ஓகேவா? சோ இப்ப இந்த ரெண்டுக்குமே ஆர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம் ஆரம் வந்து ஒரே ஆரம் தான். ஆனா எவ்வளோன்னு கொடுக்கல. ஓகேவா? சோ அதனால நம்ம ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, அதனால ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூ வரனால கேன்சல் ஆயிரும். இப்ப அடுத்தது, அண்ட் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆல்சோ ஈக்குவல். சோ ரெண்டோட வலைப்பரப்பும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னதான், ஈக்குவல் தான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். ஸோ வால்யூமோட ரேஷியோ. ஸோ முதல்ல நம்ம வால்யூம் ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஸோ கோளத்துக்கு ஃபார்முலா என்னது, 4/3 πr3. தென் சிலிண்டருக்கு என்ன வரும், πr²h. கரெக்டா? இப்ப இதுல பாருங்க, ஆரோட வேல்யூ ரெண்டுக்கும் சேம் தான், கேன்சல் ஆயிரும். பையும் கேன்சல் ஆயிரும். பட் ஆனா இந்த கோலத்தோட ஹெச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சோ அந்த ஹெச் வேல்யூ எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த கிவன்ல இருந்து. அதுக்காக தான் இந்த கிவன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது கோலத்தோடையும் சிலிண்டரோடையும் ரெண்டோட வலைப்பரப்பும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சேம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சோ அதை வச்சுதான் நம்ம ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ரெண்டுக்கும் போடலாமா?
ஸோ அப்போ சேம் ஸ்பியர், இங்க சிலிண்டர். ஸ்பியரோட வலைப்பரப்பு நம்மளுக்கு தெரியும் என்னது, 4πr². ஸோ என்ன கேட்டாலும் இதுக்கு 4πr² தான் ஸ்பியர்னாலே. அதே சிலிண்டருக்கு நம்மளுக்கு என்ன வரும், சிஎஸ்ஐ இப்பதானே லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம், 2πrh. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ பைக்கு பை கேன்சல், ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல். தென் இங்க 2 இருக்கு, இங்க 4, 2 டைம்ஸ். ஓகேவா? தென் பேலன்ஸ் இப்போ இங்க என்ன இருக்கு, ஹெச் இருக்கா? ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இங்க 2 இருக்கு, தென் இங்க பேலன்ஸ் ஒரு ஆர் இருக்கு. ஓகேவா? அப்ப ஹெச்சோட வேல்யூ என்னது, 2r. ஓகேவா? ஸோ ஆரத்தோட 2 டைம்ஸ் மல்டிப்ளை ட்வைஸ் தான் வந்து ஹெச். ஓகேவா? தென் இப்போ இதை நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா வேல்யூஸை? சரி, 4/3 பை ஆர் கியூப் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஆர் சேம் தான். இப்போ இங்க வரும்போது பை r². தென் ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 இன்டூ ஆர். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ பைக்கு பை கேன்சல். இங்க பாருங்க, இங்க 3r இருக்கு, இங்கேயும் இங்க ஒரு r², இங்க ஒரு r. ஸோ 3r³ வருமா? ஸோ கேன்சல் ஆயிடுச்சா? தென் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க 4 என்னன்னு ஆகும், 2. ஸோ இப்போ இங்க 2/3 அப்படின்றது, இங்க 1 இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 எங்க போகும், இங்க போகுமா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 2:3. அவ்வளவுதான். ஸோ கொஷினும் சேம், ஃபர்ஸ்ட் யாரை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். முதல்ல ஸ்பியர், அதுக்கப்புறம் தான் சிலிண்டர். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆன்சர் 2:3. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ அரைக்கோளம், ஸோ அரைக்கோளத்தோட ஹெமிஸ்பியரோட டயா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது கரெக்டாக பார்க்கணும், டயாவா ரேடியஸா. ஸோ டயாமீட்டர் கொடுத்தாங்களே, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சணும், ரேடியஸ். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2. ஸோ அப்போ ரேடியஸ் ஆரம் என்னது, 14 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 2πr². அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். 2 into 22/7 into 14 into 14. So போட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். So 2 times cancel ஆகும், பேலன்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 2 into 22 into 14 into 2.
ஓகே கரெக்ட் 1 2 3 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது ஆரம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சொல்லிட்டாங்க 660. ஸோ கொஸ்டின் வந்து ஹெச். ஸோ டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா. ஸோ டிஎஸ்ஏ, ஸோ உருளையின் மொத்த பரப்பளவு. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்னது 2 pi r h plus r. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ 660 is equal to 2 into 22/7 into r ஓட வேல்யூ என்னது 5, then into h plus r. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் h வேல்யூ தெரியாது, ஸோ அதனால அதை xன்னு வச்சுக்கலாமா. ஸோ x plus 5. ஓகேவா. ஸோ இப்போ அதை தவிர்த்து பேலன்ஸ் இந்த சைடு எடுத்துட்டு போலாமா. ஸோ 5 plus x plus 5 அங்கே இருக்கட்டும். ஓகேவா. ஸோ x plus 5 is equal to 660, then denominatorல 7 மட்டும்தான் இருக்கு, then divided by 2 into 22 into 5. ஸோ ஃபர்ஸ்ட் 5 2s are 10க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிருமா. ஸோ 22 66ல எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ 7 3s are என்னது 21. ஓகேவா. ஸோ அப்போ x plus 5 ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 21. அப்போ x is equal to 21 plus 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா -5 is equal to 16. ஸோ ஹைட் எவ்வளோ 16. ஆப்ஷன் டி. காப்பி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் சம். சிலிண்ட்ரிக்கல் பில்லர், அதாவது உருளை வடிவ தூண் கொடுத்துருக்காங்களா. ஸோ சிலிண்டர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டயா வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 50. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேடியஸ். கரெக்டா. ஸோ அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 25. நெக்ஸ்ட் ஹைட். ஹைட் வந்து பாருங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம
மாத்திக்கலாம் ஓகேவா. சோ ஒண்ணு இது சென்டிமீட்டர்ல இருக்கு, சோ இது வந்து எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கு ஓகேவா. சோ இப்போ ஆப்ஷன் பாருங்க எதுல கொடுத்துருக்காங்கன்ட்டு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க சென்டிமீட்டரை தான் என்னவா கன்வெர்ட் பண்ணும், மீட்டரா கன்வெர்ட் பண்ணும் சரியா. சோ அப்போ மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும், சாரி 0.25 மீட்டர் ஓகேவா. சோ 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கரெக்டா. சோ அப்பனா ரெண்டு ஜீரோ, சோ ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.25 ஓகேவா. சோ அப்ப ரேடியஸோட வேல்யூ என்னது 0.25, தென் ஹெச்சோட வேல்யூ என்னது 3.5. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதற்கு வர்ணம் பூச சதுர மீட்டருக்கு 10 எனில் மொத்த செலவு. சோ இந்த மாதிரி வர்ணம் பூச பெயிண்டிங், காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா. சோ எப்படி நம்ம ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் ஓகேவா. சோ ரெக்டாங்கிள்ல வரும்போது எய்தர் பெரிமீட்டர் உள்ள வந்துச்சுன்னா ஏரியா அந்த மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்னு கேட்டாலே என்னதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, உருளைக்கு வலைப்பரப்பு ஃபார்முலா 2πr/h. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 2 × 22/7 இன்டூ, ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.25. ஸோ எய்தர் நம்ம கன்வீனியன்ட்டுக்கும் மாத்திக்கலாம் ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இதை 25/100ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. தென் 3.5 35/10ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்ப கேன்சல் பண்ணலாமா. ஸோ 25 இது 4 டைம்ஸ், தென் இது 7, இது 2, ஸோ 2க்கு 2 கேன்சல், தென் இது 2 டைம்ஸ் வரும், இது 11 டைம்ஸ், 7க்கு 7 கேன்சல். ஸோ ஃபைனலா என்ன கிடைக்குதுன்னா 11/2. ஸோ 11/2ன்றது கேன்சல் பண்ணா என்னது 5.5 ஓகேவா. இப்போ ரேட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் 5.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ, சாரி பர் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 10 rupees அப்படின்னா 5.5க்கு எவ்வளோ. ஸோ 5.5 இன்டூ 10, ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெசிமல் மட்டும் போகும் அவ்வளோதான். ஸோ எத்தனை 55 rupees. ஆப்ஷன் 4 காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னாலே முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு தென் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்களோ அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபைனலா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதோட போதும். ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.